வந்து நம்ம வேணு பிரியாணி வந்துக்கிறோம் திண்டுக்கல். இதில் எங்கே மசாலா இருக்குது, அதை தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம தான் கடையை திறந்து வைக்கிறோம், சாவி கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது, காரமாக இல்லை இந்த வழி. நல்ல வேலை நம்ம ஒர்க்கிங் டேல வந்துட்டோம், ஆனால் தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா என்ன போட்டீங்க? இல்லை போதும். கும்பல்காரை ஃபர்ஸ்ட் கீழே தான் இருக்குது. இந்த கீழே இது கீழே காண மசாலா பொரியா எல்லாம் சூப்பர். 500 மீட்டர் நாளையில் அதுக்குள்ள மூணு வாட்டி வாங்கியாச்சு. எல்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது தான் எப்படி சாப்பிடணுன்ற. மாதிரி தெரியுது. என்ன கீழே போனேன், போயிட்டு வரதுக்கு வழியில் நினைக்கிறேன்பா. இப்போ லெஃப்ட் வேணு பிரியாணி நீ எங்க இருக்கிற? காலங்கத்தால எவனும் இவ்வளவு காலங்கத்தால ஒரு பிரியாணி கிடைக்கும். இப்பதான் ஆடி வந்து நிற்கும் தலை கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு. டப்பி தூக்கிற பிரியாணி வேணு பிரியாணி ஐப்பு கொடுக்குறீங்க. ஏற்கனவே நாங்க ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன், அந்த அளவுக்கு கேஸ் பண்ணி சாப்பிட்டது. நீ பாப்போம் என்ன லஞ்சுல இருக்குது. டைம் வந்து காலைல 11 மணி ஆகுது. இப்போ வந்து நம்ம வேணு பிரியாணி வந்துக்கிறோம் திண்டுக்கல். போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணி சாப்பிட்டு என்ன பார்சலா? ஆமா, இன்னொரு நீ சாப்பிட்றே இல்லையா? நான் ஒன்று பார்சல் வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஏன் இப்போ சாப்பிட முடியாது பாரு. காலையில 11 மணிக்கு சாப்பிட கூடாதா? ஏன்பா 9 மணிக்கு தான் 2 முட்டை தோசை 2 ஆம்லெட் சாப்பிட்டுட்டு திருப்பி 10:30 மணிக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுனா முட்டை தோசை தின்ட்டு வந்தீங்க கார்ல. ஆமா, நீ 6 இட்லி சாப்பிட்ட அதை காம்பன்சேட் பண்ணா. 6 இட்லி மொத்தமாவே நாங்க 2 பேரும் சாப்பிட்டது. அது 60 இட்லி சாப்பிட்டு 60 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கியா நீ? அதனாலதான் இப்ப நாங்க ஒரு 100 ரூபாய். 6 இட்லி 60 ரூபாவா? ஆமா, இப்ப நம்ம சாப்பிட்டது தெரியுமா? 200 ரூபா. 2 முட்டை தோசை 2 ஆம்லெட் 160 ரூபா. 160 ரூபா. தண்ணி வாங்கினால 60 ரூபா எங்க இருக்குது, 160 ரூபா எங்க இருக்குது. என்ன பண்றது? இப்ப பாரு என்ன சாப்பிட போறோன்னு மட்டும் பாரு. இப்போ தனா ரியல் செலவு எங்க வைப்பாருனா இந்த மாதிரி கடையில இருக்க மாட்டேன். இப்போ போறோம்ல, அங்க போய் மூளை குடலு வாழு வெயில எல்லாத்துல இருந்து 2000 ரூபாய் பில்லு வச்சிருவா போல. அப்ப பேச சொல்லு, அதுவே சாப்பிட்டு பாதி வச்சிருவான் தட்டுல. நம்மளா பிச்சைக்காரனா மொத்தத்தையும் சாப்பிடறதுக்கு. நம்மளா ராயல் ஃபேமிலி. எம்ஏ 2 பீஸ் எக்ஸ்ட்ரா தட்டுல போட்டு வைக்கணும். நம்மளாம் எப்படி ஃபுல் பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுவோம்ல, தலைவன் அப்படிலாம் சாப்பிட மாட்டான். ஃபுல் பிரியாணி ஃபுல்லா தான் சாப்பிடுவேன். ஒரு அரிசி கூட வைக்காம சாப்பிடுவோம்ல, மிச்சம் வைக்காம. இவன் அப்படியே வெங்காயம் தக்காளி பீஸ் எல்லாம் வச்சுட்டு பக்கி மாதிரி சாப்பிடக்கூடாது, ராயலா சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு பாதி பீஸ் அங்கே. நான் சொன்னதே கிடையாது, கதை விடாது. நடந்திருக்கு, நான் பார்த்தேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அனுபவம் இருக்கு. எலும்புலாம் கட்சி மென்னு துப்பிட்டு துப்ப கூட மாட்டாங்க, சில பேர் தின்றுவாங்க. அது மாதிரி சாப்பிட சொல்ற. வந்தாச்சு கேஎம் பிரியாணி போதா? வேணு பிரியாணி போகணும். கேஎம் பிரியாணி போனோங்க இன்னும் இந்த சைடு நேரா. ஏதோ கேஎம் பிரியாணின்னு போட்டுக்கிறான். இல்லடா, அது ஒரு மாதிரி நல்லா சிமெண்ட் தர மாதிரி இருக்கும்டா. கரெக்டான லொகேஷன் தான் போட்டு. கரெக்டான லொகேஷன், அவர் போட்ட லொகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கேன். போய் முன்னாடி போய் ரைட்டு. இதுதான்டா. அப்பா நான் தான் நினைச்சேன் நம்ம சிமெண்ட் தான்டா வண்டியை நிறுத்தணும். எத்தனை மணிக்கு வரும்னு கேளு. ப்ரொஃபஷனல் ஃபோன். என் ஃபோனு என்னங்க? ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்தாச்சுங்க, வேணு பிரியாணி. நம்ம தான் கடையை திறந்து வைக்கிறோம், சாவி கொடுத்துட்டாங்க. போய் திறக்க வேண்டியது தான். வேணு பிரியாணி என்ன சொல்கிறீங்க? இல்லை வரும்போதே சொல்கிறீங்க. காலையிலேருந்து சாப்பிடாம ஒருத்தன் வந்துருக்கானா இந்த கடையில் சாப்பிட்றதுக்காக. அங்கே பாரு ஆயா உருண்டை பிடிச்சிருக்கிறாங்களே, நீ சாப்பிட்ற மட்டன் கோலா உருண்டை. அங்கே பாரு கையில் அவங்க எவ்வளோ பத்தாடுறாங்க. மட்டன் கோலா மட்டனே இல்லை, மாவு தான். ஜூஸ் மட்டன் கோலா. மட்டன் அது உருண்டை போட்டு தான் போட்டு எண்ணெயில் பொரிச்சிருவாங்க. நீ பிரியாணி சாப்பிடும்போது எத்தனை உருண்டையை வைக்கிறாங்களே. இப்போ ரசிச்சு சாப்பிட்றீங்க. பிரியாணி இன்னும் வரவே இல்லை. இன்னும் 10 நிமிஷம். 10 நிமிஷமா? இன்னும் 10 நிமிஷம் சொல்லிட்டு தான் பண்ணாங்க. 10 நிமிஷம் தான். 11 மணின்னு போட்டு 11:23 ஆகுது. இன்னும் 10 நிமிஷம்னா 11:30 தான் கடை ஓப்பன். நம்ம விடிய காலையில் 8 மணிக்கு கிளம்பிருக்கலாம் வீட்டில்.
ஏசி ஆளுன்னு போட்டு ஃபேனை போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படியே குறை சொல்றது, இப்படியே குறை சொல்றது. நீ சொன்னிய உருண்டை பிடிக்கிறா. ஏசி போட்டிருக்காங்க, ஏசி தான் போட்டிருக்காங்கல்ல, போட்ட உடனே கூலிங் வருமா? ஏசி எது ஏசி இருக்கிறதுல இது ஃபேனு. 4 ஏசி 8 ஃபேனு. அங்கே வெளியவும் ஃபேனு தான் ஓடுது, உள்ளேயும் ஃபேனு தான் ஓடுது. கேட்கல. மட்டன் பிரியாணி 3. அடுத்து என்ன? கோலா உருண்டை பிடிக்கிறாங்க. அது வந்து கோழி முழுசு அதெல்லாம் வாங்கல, வெறும் பிரியாணி தான் வாங்குறோம். இவெல்லாம் ஆர்டர் பண்ண ஆசையாக தான் இருக்கு, ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால அதனால நாங்கள் இப்போ வெறும் பிரியாணி எடுத்து தான் சாப்பிடுவோம். மசாலா இதில் எங்கே மசாலா இருக்குது, அதாவது பிடிச்சி வச்சுருக்காங்க. குழம்பு எடுத்துருவாங்க. கோயில் பிரசாதம். வெற்றிகரமாக வேணும் பிரியாணி வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் வைங்க செப்பரேட் பைசாவே ஆட்டு காலா மாடு பரவாயில்லையா, புது ஐட்டமாக இருக்கு. ஏன் கேட்டேன், மற்ற ஹோட்டலில் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? என்ன எப்படி இருக்கு? நல்லா வந்துருக்கு. சரியா இல்லையா? கறி நான் குழம்பு குழம்பா? குழம்பு சாப்பிடு, கொலாஜன் எப்படிங்க லைட்டாக தான் போடணும். ரொம்ப கஷ்டம்டா. நல்லா இருக்குது, காரமாக இல்லை இந்த வழி. இல்லை, இவ்வளோ தான் காரம். அப்போவே 2004 இங்கே வந்தியா? நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் வந்தீங்க? நான் வந்து இவன் கூட தான் வந்தேன்னு நினைக்கிறேன். 2004 2000 மேலே வந்துருக்காங்க. அப்புறம் கூட தான் நான் ஃபஸ்ட்டு வெளில வந்தேன். ஹோட்டல் ரூம் ஸ்ப்ரிங் வேலி. 2 ஹோட்டல் இருக்கு அதே பேர்ல. ஸ்ப்ரிங் வேலி ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல அங்க இல்லை ஸ்ப்ரிங் வேலியே இன்னொன்று இருக்கு. அது நான் சொன்னது, நீங்கள் சொல்றது ஸ்ப்ரிங் வேலின்னே நிறைய ஹோட்டல் இருக்குங்க. ஓ ஓகே ஓகே. வந்துட்டோமா? ரைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ப்ரிங் வேலி. இதே ஹோட்டல் ஆல்ரெடி தங்கியிருக்கேன் நினைக்கிறேன். நானும் அதை தான் யோசிக்கிறேன். பைக்கில் வந்து தங்கிக்கிறேன். இங்கே தானா? பிரேக்ஃபாஸ்ட்டோட போட்டிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை.
பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுங்க. ஹோட்டல்லே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்துருவோம் போல, வெளியே போகவே மாட்ட போல நீ. பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சிடணுன்ற. அவருக்கு ஒரு மாடு கூட கிரிக்கெட்ல அப்புறம் அந்த லோக்கல் ஃபுட்ல இருந்து நான்வெஜ் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு, எங்க இந்த பக்கம் சிக்கன் 65 எல்லாம் லாஸ்ட் டைம் வரும்போது இங்க இருந்தோம். இன்னைக்கு நைட் நம்ம போறோம். இல்லையா வண்டி பாரு போறோம். ஆனா ஒர்த்து நடந்து போனா நல்லா இருக்குன்ற நம்ம டேய் நல்ல ஞாபகம் இருக்கு. இது கெட்டு வேறக்கதான் நானும் இவனும் நடந்து தான் வந்தோம். இங்க நடந்து வந்து நீ தூங்கிட்டு வர முடியலன்ட்டு அப்போ 2 hours ஜாலியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரி திரும்ப போகலாம் அப்போ நீங்கள் நைட்டு. அதாவது ஸ்நாக்ஸ் தான் சோறு. ஸ்நாக்ஸ் ஒன்லி ஸ்நாக்ஸ். ஹெல்த்தியெல்லாம் எதுவும் கிடைக்காதா? வெறும் பிரெட் ஆம்லெட் கிடைக்கும். ஆனா உள்ள சைடுல எல்லாம் ரூம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி வர்றது இல்ல. அதான் உள்ளதான் இன்னொரு ரோட்ல பாத்துட்டேன். நீ வேணான்ட்டு அது கொஞ்சம் தள்ளிக்குதுன்னு. இல்ல இதே மாதிரி கேட்டகரி நான் சொல்ற எப்படி தெரியுமா? தனி காட்டேஜ், நமக்கு தனி ரூம், பால்கனி. இவனுக்கு இந்த ஹோட்டல்காரன் ஏமாத்துறானு. என்ன ஹோட்டல் இது? ஹோட்டல் சம்மர் வியூவா? சம்மர் வியூவா? ஸ்ப்ரிங் வேலி புக் போனா எக்ஸ்ட்ரா. ஸ்ப்ரிங் வேலி போய் குப்பை வேலையா இருக்குது. செம்ம காண்டு ஏத்துறானு. இவ்வளவு காஸ்ட்லியான ரூம் கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டை ஏத்தினே இருக்கிறானுங்க. ஆமா கேட்டா டீலக்ஸ்ன்றானுங்க. அது வந்து எக்ஸிக்யூட்டிவா? டேய் நான் மேனேஜர்ரா, எனக்கு மேனேஜர் ரூம் கொடுறாங்க. இதுனா கேரளா பீஃப் ரூமா? பார்க்கலாம் வேணாம், எங்கேயாவது வேற என்ன நல்ல இடமா கூட்டின்னு போ. இந்த பார்க்கு வியூ பாயிண்ட் எல்லாம் வேணாம். காடுகள், லேக்கா ரைட்டில் போனால் லேக்கா, அந்த லேக்கெலாம் வேணாம். ஆந்திராலேருந்து வந்துக்கிறாங்க. ஆசிஃப் பிரியாணி. ஒரு காலத்து ஆசிஃப் பிரியாணி பயங்கர ஃபேமஸ். அந்த டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்ன கிரில் சிக்கனும் அந்த ஷவர்மாவும் கொடுப்பான். கோக்கர். ஆனா அந்த கூக்கர்ஸ் ஒர்க் ஆப்போசிட்லயே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. அதெல்லாம் பே பாருங்க. மேலேயே சீரியஸாக சொல்கிறேன், இந்த வாட்டி ரொம்ப நல்ல வேலை நம்ம ஒர்க்கிங் டேல வந்துட்டோம். ஆனால் தப்பிக்கிட்டோம். இல்லைன்னா வச்சுக்கோ இங்கெல்லாம் வச்சுக்கோ ஒரே கடையாக இருக்கும். நிற்க முடியாது, உள்ளே போக முடியாது. அவ்வளோ க்ரௌடாக இருக்குமாங்க. சாட்டர்டே சண்டே மார்க்கெட் மாதிரி இருக்கும் போல. நம்ம ஹோட்டல் போன ரூமு இவ்வளோதானா பாரு, அந்த ரூமே எவ்வளோ ரூம் காலியாக இருக்கு. ஆனாலும் திமிரு பண்ணுறானுங்க, ரேட் அதிகமாக சொல்கிறானுங்க. சனி ஞாயிறில் சுற்றவே கூட ஒர்க்கிங் டேல தான் சுற்றணும். நான் எப்பயுமே அப்படிதான். சரி இந்த ஸ்பாட் என்ன இருக்கு? எவ்வளோ நேரம் இங்கே என்ன வெயில் அடிதா? பயங்கர குளிர் எடுக்கும்னா நல்லா கான்சாப்ட். என்ன ஓட்டுவீங்க? பிளைனா இந்தாப்பா சொன்ன மாதிரியே இதான் போல. தீனியே தானா? இந்த மாதிரி தின்னே போக வேண்டியதானா? நான் தின்னுட்டு என் கூட இன்னொரு டீம் இருக்கு. குடிக்கிறதுனே அவர் எங்க போனாலும். ஆமா எங்க போனாலும் குடிக்க வெளியே சுத்தாதுங்க. வெளியே சுத்தாதுங்க, சாப்பிடவும் சாப்பிடாதுங்க. சரியா குடிச்சு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடும் குடிக்கும், சாப்பிட பிடிக்கும். இதுக்கு சுத்துறது சாப்பிடணும், சுத்துறது சாப்பிடணும். நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் போட்டு இருந்துச்சா? எவ்வளோப்பா? 80 ரூபா. அப்புறம் வைகை பற்றி உசிலம்பட்டி போய் மதுரை வைகையில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. வைகையில் வைகை நதி இங்கேருந்து வருவது. வைகை டேம் எங்கே தண்ணி வருது? எல்லாம் கொடைக்கானல் தானே. கொடைக்கானல்ல இருந்தா வருது.
பல இடத்துல இருந்து ஒன்று சேரும், ஒரு இடத்துல சேராது. அதான் இதுதானா மழை மெயின், பெஞ்சு எல்லா தண்ணியும் அங்கே போய் சேர்ந்துடும். அதான் மெயின் ரிசோர்ஸ் இதுதானா? நல்லா தான் இருக்கு ஏரியா இது. என்ன ஒரே இல்லை. போதும். கும்பல்கார ஃபால்ஸ் கீழே தான் இருக்கு. இந்த கீழே இது கீழேயா? இங்கேருந்தே பார்க்கலாமா ஜூம் பண்ணி? கொஞ்சம் கூட அடுத்த தான் காலியா 10 இடத்துல பார்க்கணும். இது காரமாக இருக்கு. இது கொஞ்சம் ஸ்பைசி தான். இந்தா காண மசாலா பொரியா எல்லாம் சூப்பரு. 500 மீட்டர் நாளையில் அதுக்குள்ள 3 வாட்டி வாங்கியாச்சு. எல்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது தான் எப்படி சாப்பிடணுன்ட்டு. 2 ஹவருக்கு ஒரு வாட்டி உள்ளே போட்டுனே இருக்கணுங்க. நாங்கள் இப்போ 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கோம். சரியான லொக்கேஷனு. வியூ பாயிண்ட்டு இதோட லாஸ்ட்டா? வினோத் சாக்லேட்டு சாம்பிள் பாருங்க, பிடிச்சா வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. நான் ஸ்வீட் நமக்கு வேணாம். மட்டன் கிரன்ச்சா கூட பார்க்கலாம். இதுவா? மிக்சடா போட முடியுமா? 1/4 கிலோ மிக்சடா போட்டுருங்க. ஐயா உங்களோட சேரக்கூடாது. சுகரை ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க, வேணான்னு சொல்லிட்டு சின்ன ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் கையில் என்னவா 4:30 தானே? அது 6 o'clock தானே க்ளோஸ் பண்ணுவாங்க. இது பூரா ஆள் வரல. நடந்து போலாமா? போக முடியாதா? சரி விட, அது வேஸ்ட்.